நண்பர்களுக்கு வணக்கம். நாம் ஒரு புக் ரீடர் ஆகிறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய 10 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணுற புக்ஸ் நமக்கு ரொம்ப நேரம் படிக்க பிடிக்குமா, இல்லை கம்மியான டைமில் ஒரு புக்கை படித்து முடிக்கிறது பிடிக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நம்ம கம்மியான டைமில் ஒரு புக்கை முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 100 பேஜஸ்க்கு கீழே இருக்கிற புக்ஸை நாம் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஜானரில் புக்ஸை சூஸ் பண்ணணும். அது லவ் ஸ்டோரிஸாக இருக்கலாம், நாவல்ஸாக இருக்கலாம், நான் ஃபிக்ஷனாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய பிரபலங்களுடைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பற்றின புக்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட பயோகிராஃபிஸ், இல்லை ஹாரர், த்ரில்லர் அதை பற்றின புக்ஸ் இருக்குது. ஈவன் சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி நமக்கு எந்த ஜானரில் உள்ள புக்ஸ் அதிகமாக பிடிக்குமோ, எது படித்தா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை படிப்போமோ, எது படிக்கும்போது நமக்கு போர் அடிக்காதுன்னு நமக்கு தோணுதோ அந்த மாதிரி புக்ஸை நாம் சூஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணுற என்விரான்மெண்ட். ஸோ சிலவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியான இடங்களில் உட்காந்து புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க க்ளோஸ்டு ரூம் ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். சிலவங்க நேச்சர் அதிகமாக விரும்புகிறவங்க இயற்கை சார்ந்த இடங்களில் உட்காந்து படிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது பாயிண்ட். அண்ட் மூணாவது என்னென்னா, டைம் ஷெட்யூலிங். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் போது முதல் வாரத்தில் டெய்லி நான் 30 நிமிஷமாச்சும் படிப்பேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் நமக்கு நாமே போட்டுக்கணும். அடுத்ததாக செகண்ட் வீக் ஆகும்போது அந்த 30 நிமிஷத்தை 1 மணி நேரமாக மாற்றிக்கணும். ஸோ முதல் வாரத்தில் 30 நிமிஷம் படிச்சிருக்கேன். ஸோ இது நான் படிக்க ஆரம்பித்து 2வது வாரம். ஸோ இந்த வாரத்தில் நான் 1 மணி நேரம் படிக்க போகிறேன். 3வது வாரம் வரும்போது நான் 1.5 மணி நேரம் படிக்க போகிறேன். அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டைமை அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இது 3வது பாயிண்ட். ஒரு புக் நாம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு 50 பேஜஸ் வரைக்கும் படிக்கும்போது நமக்கு அது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இல்லை, நமக்கு அதை படிக்க பிடிக்கலை, அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா உடனே அந்த புக்கை மாற்றிடணுமே தவிர புக் ரீட் பண்ணுற அந்த ஹேபிட்டை நம்ம மாற்றிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய நல்ல புக்ஸும் இருக்குது, கெட்ட புக்ஸும் இருக்குது. அண்ட் எல்லா புக்ஸும் எல்லாருக்கும் பிடிக்காது. சில புக்ஸ் சிலவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு வேறு ஜானரில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புக்ஸை நம்ம சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ 4வது டிப் என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணுற லாங்குவேஜ். நம்ம எந்த மொழியில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறோமோ, இப்போ அது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், மலையாளம், கன்னடா, ஹிந்தி, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அது ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு எந்த மொழியில் படிக்கும்போது ரொம்ப கம்மியான டைமில் நிறைய பேஜஸ் முடிக்க முடியுமோ, எந்த மொழியில் படிக்கும்போது நமக்கு அது ஈஸியாக புரியுமோ அந்த மாதிரி மொழியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ்னே எடுத்துக்கிட்டால் சில புக்ஸ் ரொம்ப ஈஸி இங்கிலீஷில் இருக்கும், ஈஸியாக எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில புக்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதே மாதிரி தான் மற்ற மொழிகளும். ஸோ நமக்கு எந்த மொழி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குமோ அதை நாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5வது பாயிண்ட் என்னென்னா, நமக்கு நாமே ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். நான் 2 வீக்ஸுக்கு 1 புக் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன், இல்லை 1 மந்தில் 1 புக் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். 6வது பாயிண்ட் என்னென்னா, கண்டிப்பாக நான் ஒரு நாள் 20லேருந்து 30 பேஜஸ் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ இப்போது நான் டெய்லி கண்டிப்பாக 10 பேஜஸ் படிப்பேன் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டோன்னா அந்த 10 பேஜஸ் படிக்கிறதுக்கு 1 hour எடுக்கலாம், இல்லை 2 hour எடுக்கலாம், மேபி 3 hours கூட எடுக்கலாம். அது விஷயம் கிடையாது. எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. நான் கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஃபிக்ஸ் பண்ண 10 பேஜஸ் ஆர் 20 பேஜஸ் நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனோ அதை கண்டிப்பாக படித்து முடிச்சிடுவேன், ரீட் பண்ணி முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கணும். ஸோ இதுதான் 6th பாயிண்ட். 7th பாயிண்ட் என்னென்னா, நம்ம படித்த விஷயத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நம்மளை மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று படிக்கும்போது நம்மளோட லைஃப்லேயே அது நடந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கிற விஷயங்களை நம்ம நோட் பண்ணி வைக்கிறது. இதுக்காகவே நம்ம ஒரு டைரி வச்சுக்கலாம். அதில் எழுதி வைக்கலாம், நாம் என்னைக்கு படித்தோம் அந்த டேட்டையும் போட்டு கூடவே இந்த புக்கில் இந்த ஆதர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நாம் எழுதி வச்சுட்டு அதை ஒரு 1 month கழிச்சு இல்லை 2 months கழிச்சு அதை எகெயின் எடுத்து மறுபடியும் ரீட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். இது நம்மளை இன்னும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி நாம் இன்னும் அதிகமாக வாசிக்கிறதுக்கு நம்மளை தூண்டும். ஸோ இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக நமக்கு இருக்கும் இந்த ரீடிங் ஜேர்னியில். 8வது டிப்ஸ் என்னென்னா, நாம் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாஸ்லையும் வாசிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்கிற மாதிரி விஷயங்களை தேடுறது. இப்போ யூடியூப் போனால் கூட அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் ரொம்ப புக்ஸ் பற்றின விஷயங்கள் இருக்குதா, இல்லை வாசிக்கிறது எப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நாம் தேடலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அதிகமாக புக்ஸ் பற்றி பேசலாம். வாட்ஸ்அப், எஃபி இப்படி போனால் கூட நம்ம புக்ஸை பற்றி அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே அந்த புக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ளாடி, ரீடிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ளாடி நம்ம கொண்டு வந்தோம்னா அது நமக்கு இன்னும் ஈஸியாகிடும். 9வது டிப்ஸ் என்னென்னா, நாம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதாவது ஒரு நாள் எனக்கு கிடச்சிருக்கிற 24 மணி நேரத்தில் நான் எவ்வளோ டைமை ரீடிங்காக செலவிட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணி வைக்கணும்.
ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ டைம் செலவிட்டிருக்கிறேன் ரீடிங்காக அண்ட் நாளைக்கு எவ்வளோ செலவிட்டிருக்கிறேன், இந்த மாதிரி நோட் பண்ணி ஒரு நாள் கூட கூட நம்மளோட ரீடிங் டைமும் அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நமக்குள்ளாடி ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும். வாசிக்கிற பழக்கத்தை இது மூலமாக நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஸோ 10வது பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு அலாரம் வச்சுக்கலாம். மேபி நமக்கு சடனாக மறந்து போகலாம். இன்றைக்கி நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிவிட்டு ஸோ நம்ம மொபைல் ஃபோன்லேயே அழகாக ஒரு அலாரம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஈவினிங் 4 to 6 இந்த 2 hours வந்து டெய்லி நான் வந்து ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ டெய்லி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலாரம் வச்சு அப்படி கூட நாம் ரீடிங் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீடிங்காக நாம் டைம் செட் பண்ணும்போது அந்த டைமில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கண்டிப்பாக நாம் அந்த டைமை ரீடிங்காகவே ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த நேரங்களில் நாம் சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். வேறு வேலைகள் இருந்துச்சுன்னா அதை அந்த டைமுக்கு முன்னாடியே முடிக்கவோ இல்லை அந்த டைமுக்கு அப்புறமா முடிக்கவோ செய்யலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணோன்னா நம்மளால் நிறைய ரீட் பண்ண முடியும். ரீடிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ நிறைய பிரபலங்கள் கிட்ட அவங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்னன்னு கேட்டால் அவங்க அதிகமாக நான் புக்ஸ் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பில் கேட்ஸ் ஒரு வருஷத்தில் 50 புக்ஸுக்கு மேலே கண்டிப்பாக ரீட் பண்ணுவாராம். அவர் ஆவரேஜாக ஒரு வாரத்துக்கு ஒரு புக் வச்சு ரீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாருமே அதிகமாக புக்ஸ் ரீட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. ஸோ இந்த புக்ஸ் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய புது புது ஐடியாஸ் கிடைக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த ஜானரில் புக்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு டைம் ஷெட்யூல் போட்டு அழகாக அதை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ரீடராக ஆகிறதுக்கு முயற்சிக்கலாமே. புத்தகங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்காக நம்ம அதிகமாக ஊக்குவிக்குது. ஒரு நல்ல புதிய நம்பிக்கையை தருது, நல்ல புத்துணர்ச்சியை தருது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த புத்தகங்களுக்கு இருக்குது. அதனால் இன்னும் தாமதிக்காமல் இப்போவே புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.